எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு பெண்களுக்கு முக்கியமாக கருதப்படுற ஒரு விரதம் இந்த காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு எப்படி வந்துச்சு, இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. திருமணமான பெண்கள் கணவனுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் அமையவும் இந்த காரடையான் விரதத்தை மேற்கொள்ளலாங்க. சரி, இதற்கான சரியான நல்ல நேரம், தாலி கயிறை மாற்றுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பாள் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அம்பாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அம்பாள் படத்துக்கு கீழே ஒரு வாழை இலையில் தேங்காய், பழம், வெற்றிலை, கார அடை, இனிப்பு அடை, மஞ்சள் சரடு, வெண்ணெய், பூ இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் அம்பாளுக்கு பூஜை செஞ்சுக்கலாம். அம்பாளுக்கான மந்திரங்கள் சொல்லி நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு தாலி கயிறை மாற்றுவதற்கான நேரம் அப்படின்னா காலையில் 10:30லேருந்து 11:30 மணிக்கு நம்ம தாலி கயிறு மாற்றிக்கலாங்க. பூஜையை காலையில் 7:40லேருந்து 12:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் நல்ல நேரமோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாங்க. பூஜை செஞ்சுட்டு முழுசாக விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாம். இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பூஜையோடு செஞ்சுட்டு நிறுத்திக்கலாங்க. தேங்க்யூங்க. மற்ற பதிவில் பார்க்கலாம்.